Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நக்கிள் ஜாயிண்ட். நக்கிள் ஜாயிண்ட் எப்படி வரையிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நக்கிள் ஜாயிண்ட் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு இப்போ எலக்ட்ரிக் மோட்டார் ஷாஃப்ட்டும் ஒரு டர்பைன் ஷாஃப்டையும் இணைக்கிறதா இருந்தா இந்த மாதிரி ஒரு நக்கிள் ஜாயிண்ட் மூலியமா இணைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இது பயன்படுது இந்த நக்கிள் ஜாயிண்ட். இது வந்து மொத்தத்துல ரெண்டு பார்ட்டும் முக்கியமானது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்க் எண்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐ எண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோர்க் எண்டு இது, ஐ எண்டு இது, இந்த ரெண்டையும் இன்செர்ட் பண்ணிட்டு இந்த ஐ எண்டை வந்து இந்த ஃபோர்க் எண்டுக்குள்ள இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு, இது வந்து பின்னு சொல்லுவாங்க. மூணாவதா இருக்கிறது வந்து பின். இந்த பின் வந்து மேல இருந்து இன்செர்ட் பண்ணிட்டா இது வழியா ஹோல் வழியா இங்க வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இங்க உள்ள அந்த வாசர் அதை இதுல போட்டுட்டு பிறகு பாத்தீங்கன்னா இந்த பின் மூலியமா அதை கனெக்ட் பண்ணிட்டா இப்ப கனெக்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியமான இந்த சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம பார்க்க போறோம். இதுல முக்கியமானது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இதை வரையலாம் அப்படின்னு நம்ம இப்போ ஃபோர்க் எண்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம வரைஞ்சி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றோம்னா ஃபோர்க் எண்டை மட்டும் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இதுல வரைகிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு எப்படி வரையலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் 24ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டயாமீட்டர் வந்து நம்ம சர்க்கிளா வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னர்ல வந்து ஒரு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் 24 டயாமீட்டர். சரி, இப்போ இதுல வந்து 48 டயாமீட்டர் வச்சு இங்க ஒரு சர்க்கிள், அதுக்குள்ள 24 டயாமீட்டர் வச்சு ஒரு சர்க்கிள் போட்டு வரைஞ்சிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த பார்ட்டை முதல்ல இந்த இதை ஒரு 18 திக்னஸுக்கு பண்ணிட்டு இதே மிரர் பண்ணி மேல இது பண்ணிடலாம். ஸோ இதுதான் நான் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி வரையலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்ப நம்ம எந்த வியூல நம்ம வரையணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இது வந்து ஃப்ரண்ட் வியூவா இருந்தா இது வந்து டாப் வியூ. ஸோ அப்ப நான் வந்து முதல்ல டாப் வியூல வச்சு இதை சர்க்கிள வரைஞ்சி அதுக்கப்புறம் நான் அதை வந்து இந்த 18 திக்னஸுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க போறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆட்டோகேட்ல உள்ள போயாச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நியூவா இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்க எப்பவும் போல என்னெல்லாம் செட் பண்ணணும்னா யூனிட்ஸ், கரெக்டா யூனிட்ஸ் செட் பண்ணணும். ஸோ இங்க வந்து டெசிமல்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 00, அதாவது டெசிமல் டபுள்ல இருக்கணும். ஸோ இதையும் ப்ரிசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மில்லிமீட்டர்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து யூனிட்ஸ் செட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து லிமிட்ஸ். லிமிட்ஸ் வந்து நீங்க பண்ண உடனே 0,0 அப்படிங்கிறது வந்து லோயர் கார்னர், லெஃப்ட் லோயர் கார்னர் இதுதான். சரிங்களா? ஸோ அப்பர் ரைட் கார்னர்ங்கிறது இதுதான். இப்ப நம்மளுக்கு லோயர் லெஃப்ட் கார்னர் வந்து பாத்தீங்கன்னா 0,0 அதுதான் நம்ம எப்பவும் செட் பண்ணுவோம். ஸோ 0,0ன்னு நீங்க கொடுத்தும் நீங்க என்ன பண்ணலாம், என்டர் பண்ணலாம், அல்லது என்டர் கொடுத்தாலும் அதுதான் வரும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கார்னரை அது டிசைட் பண்ண சொல்லுது. ஸோ நான் 500, 500 இந்த மாதிரி கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியாச்சு, லிமிடேஷன்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்ததான் இசட் ஜூம், அதுக்கு வந்து கமாண்ட் வந்து இசட் அது கொடுத்தாச்சு. ஆளுக்கு வந்து ஏ அதுதான் கமாண்ட், அந்த கமாண்டையும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வரையக்கூடிய ஃபுல் சைஸும் இதுக்குள்ள வந்துட்டு இந்த விண்டோக்குள்ள வந்தாச்சு. இப்ப நம்ம வரைய வேண்டியதான். இப்ப நான் என்ன பண்றோம்னா முதல்ல அந்த பார்ட்ல சொன்ன மாதிரி நான் என்ன பண்றேன், முதல்ல 3D வியூல போயிட்டு அந்த டாப் வியூக்கு வந்துடுறேன். டாப் வியூக்கு வந்தாச்சு. சரிங்களா? இப்ப டாப் வியூல இருந்துட்டு நான் என்ன பண்றோம்னா இதுல வரையக்கூடியது இந்த சர்க்கிள், அப்புறம் இன்னர் சர்க்கிள். இது வந்து 48, இது வந்து 24. சரிங்களா? ஸோ நான் அதை டயாமீட்டர் வரைய வைக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டயாமீட்டர் சர்க்கிள்ல இங்கேயும் இருக்கும் டயாமீட்டர் வச்சு. ஸோ நீங்க இதுலயும் பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சர்க்கிள் இதுக்குள்ளேயும் இருக்கு.
எதுல வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப நான் இதுல எடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா ஒரு இடத்துல கிளிக் பண்ணி இதை இப்ப 48 தான் அவுட்டர் டயம் கொடுத்தாச்சு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அகைன் நான் என்ன பண்றேன்னா டயாமீட்டர் வச்சுதான் நான் கொடுக்க போறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், இதோட இங்க கொண்டு போனீங்கனாலே இந்த சென்டர் பாயிண்ட் கிடைச்சு. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட கொடுத்துட்டு இப்ப நான் என்ன பண்றேன்னா இதுக்கு வந்து 24 கொடுத்தாச்சு. இப்ப இந்த இதை நம்ம வந்து 3D மாத்தணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இதுல இத ஷிஃப்ட் பிடிச்சி மிடில் மவுஸ் வச்சு என்ன பண்ணிக்கிறேன், ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அல்லது இப்படி பண்ணிக்கலாம். நீங்க இதுல போயிட்டு எஸ் 3D வியூ இந்த இதுல போயிட்டு ஏசி ஐசோமெட்ரிக் வச்சீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு நீங்க என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரூடு கொடுத்து நீங்க இத ஒரு 18 மில்லிமீட்டருக்கு என்ன பண்ணிக்கலாம், இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் வந்து இதுக்கு 18 மில்லிமீட்டர் கொடுத்தாச்சு. ஸோ அகைன் இது வந்து இன்னர்ல உள்ளது. இதை நான் என்ன பண்றேன், அதே மாதிரி என்ன பண்றேன், எக்ஸ்ட்ரூட் கொடுத்து இதையும் என்ன பண்றேன் 3D மாத்துறேன். இப்ப இதை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியில வர்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ வெளியில கொண்டு வந்துட்டு கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா 3Dல பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் ஸ்டைல்ல போயிட்டு இதுல பாத்தீங்கன்னா தெரியுதா, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், இது ரெண்டாவது பார்ட். இப்ப இந்த பார்ட்ல இத கழிக்கணும் சரிங்களா, சப்ட்ராக்ட். ஸோ நான் என்ன பண்றோம்னா சப்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ அந்த சப்ட்ராக்ட் கமாண்ட் SU அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு வேணுமோ அது கண்டிப்பா செலக்ட் பண்ணிருங்க முதல்ல, என்டர். அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படிங்கறத கோல் மேக் பண்ண வேண்டியதை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சர்க்கிள் கிடைச்சிடும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சாலிடா கிடைச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்றேன்னா விசுவல் ஸ்டைல்ல போயிட்டு 2D வயர் ஃப்ரேம்க்கு வச்சுட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த வியூல இருந்து 3D வியூல இருந்து நான் என்ன பண்றேன்னா ஃப்ரண்ட் வியூக்கு வந்துடுறேன். ஃப்ரண்ட் வியூல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுல ஸோ நான் இப்போ இதை வந்து ஆஃப்செட் பண்ண போறேன். எவ்வளவுக்கு ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதுல இருந்து 28 தள்ளி தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மிரர் பண்ணி இந்த இது ஒரு பார்ட் மட்டும் தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை மிரர் பண்ணி மேல கொண்டு வரப்போம். ஸோ அதனால நான் இங்க வந்து 28 இருக்கு, இதுல 14 தான். ஸோ இதை என்ன பண்றேன்னா நான் மிரர் பண்ணி இங்க ஒரு லைன் போட்டுட்டு இதை நான் செலக்ட் பண்ணா மிரர் ஆயிடும் சரிங்களா. ஸோ அதனால 14க்கு ஒரு லைன் போட்டு மேல ஆஃப்செட் பண்ண போறேன் சரிங்களா. முதல்ல நீங்க இந்த லைனை இங்க வரைஞ்சிக்கணும். ஒரு லைனை இப்படி பிடிச்சு இந்த இடத்துல வரைஞ்சிட்டு கிளிக் பண்ணிட்டு இப்போ எஸ்கேப் கொடுத்துருங்க. இந்த லைனை நீங்க செலக்ட் பண்ணி ஆஃப்செட். ஸோ இப்போ இதை ஆஃப்செட் கொடுக்குறேன். ஆஃப்செட் எவ்வளவு தூரம் 14 கொடுத்தாச்சு. 14 கொடுத்துட்டு இப்ப நான் என்ன பண்றேன், எந்த டைரக்ஷனோ அந்த டைரக்ஷன் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டாலே வந்துடும். ஸோ இப்ப இதுதான் இங்க இருந்து 14ல இருக்குது. இப்ப நான் என்ன பண்றேன்னா இதை மிரர் பண்ண போறேன். மிரர் கமாண்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ MI அதுதான் என்னது மிரர் கமாண்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு மேல வரணும், இதுக்கு மேல வரணும் சரிங்களா. ஸோ அதனால நான் இதை செலக்ட் பண்ணி இந்த இதை செலக்ட் பண்ணிட்டா இப்போ என்டர் கொடுத்துட்டா இங்க மேல நம்மளுக்கு வந்துடும். கொடுத்தாச்சுன்னா மொத்தத்துல இந்த வந்துருச்சு சரிங்களா. கீழே உள்ள பார்த்து மேல உள்ள பார்த்து இப்ப நம்மளுக்கு இத என்ன பண்றோம்னா இதுக்கு அப்புறமா இங்க அந்த பார்க்க வரையணும். இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கு, இந்த பார்த்து இப்படி வளைஞ்சு இப்படி வந்திருக்கு இல்லையா, அந்த ப்ரொஃபைல் வரையணும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்லன்னு பாருங்களேன். இதோட மிட்ல இந்த இடத்துல இந்த ஹோல்ல உள்ள மிட்ல இந்த இடத்துல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் 30 டிஸ்டன்ஸ்ல இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இந்த மிட் நம்மளுக்கு கிடைச்சாச்சுன்னா இதை வச்சு இங்க ஒரு 32க்கு என்ன பண்ணிடலாம், ரேடியஸை வச்சு ஒரு சர்க்கிளா மேக் பண்ணிடலாம் புரியுதுங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இங்க 28 இருக்கு, அந்த 28க்கு என்ன பண்ணிடலாம் ஒரு சர்க்கிளை இன்னர்ல போட்டுடலாம். ஸோ இதுதான் நம்ம அடுத்ததா செய்ய போறோம். ஸோ இத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இதுல
இங்க இருந்து 30 இருக்கிற மாதிரி நான் என்ன பண்றேன், ஒரு லைனை நான் கிரியேட் பண்ணிட்டு அதுல இது பண்ணி நான் வரையப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இதுல இருந்து இந்த இடத்துக்கு ஒரு லைன் போட்டாச்சு. இப்ப இந்த லைனுக்கு ஆப்செட் கொடுத்து இங்க இருந்து 30 என்டர் பண்ணியாச்சு. இதான் நான் இங்க கொண்டு வரப்பேன், இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. ரைட். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், நான் வரையப்பேன். ஸோ நான் இங்க வச்சு இந்த இடத்துல வச்சுட்டு நான் இதை இங்க 2D வரைஞ்சேன்னா, இப்ப ஏன்னா இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல 3D வியூல உங்களுக்கு ஸ்டைல்ல கான்செப்ட் போட்டேன். இப்போ இது வந்து 3D, இது வந்து 2D. இதுக்கும் என்ன ஆகும்னா கான்ஃபிளிக்ட் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு 2D வந்து இந்த இடத்துல இதுல கனெக்ட் பண்ண முடியாது. 3Dக்கும் 2Dக்கும் ஒத்து வராது. சரிங்களா? என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வரைஞ்சிட்டு இருப்பீங்க, இது என்ன ஆகும், இங்க வளைஞ்சிக்கிட்டு போகும். இப்ப பாருங்களேன், உதாரணத்துக்கு நான் பண்றேன். இப்போ ஃப்ரண்ட் வியூல தானே வச்சிருக்கேன். ஃப்ரண்ட் வியூல வச்சுட்டு நான் வரைகிறேன். இந்த லைனை எடுத்துட்டு இந்த லைன்ல இருந்து எனக்கு இங்க இப்படி ஒரு லைனை நான் இங்க போடுறேன். இப்படி போட்டாச்சு, என்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் 3Dல மறுபடியும் நான் என்ன பண்றேன், இப்படி திருப்பிட்டு பார்க்கும்போது எப்படி சரிஞ்சிட்டு இருக்கா. சோ இது வந்து கரெக்டா வராது. சரிங்களா? சோ அதனால நாம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு தனியா கிரியேட் பண்ணியே கொண்டு வந்துடலாம். சோ அதனால நான் என்ன பண்ணோம்னா, இங்க ஃப்ரண்ட் வியூல போயிட்டு இத இந்த 2D ஸ்டைல்ல மாத்து. வயர் ஃப்ரேம்ல வச்சுட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இதெல்லாம் நான் வரைஞ்சது இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். இது தேவையில்லை நம்மளுக்கு, இதெல்லாம் எடுத்து. இப்போ நம்ம இந்த பார்ட், இப்ப நம்மளுக்கு இது 30 தள்ளி இருக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நான் என்ன பண்றேன், தனியா வரைஞ்சிட்டு கொண்டு வந்து இங்க வச்சுட்டு பண்ண போறேன். ஸோ நான் இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சர்க்கிள், இங்க இருந்து சென்டர் டயமீட்டர் வச்சு ஒரு சர்க்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்லி இருந்தாங்க, இங்க வந்து ரேடியஸ் வந்து 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருந்து இது வரைக்கும் வந்து 32 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்க செலக்ட் பண்ணும்போது டயாமீட்டர் செலக்ட் பண்ணாம ரேடியஸை செலக்ட் பண்ணிட்டு இங்க வச்சு என்ன பண்றேன், 32 ரேடியஸ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன்னா, எவ்வளவு கொடுத்துருக்காங்க இன்னர்ல டயாமீட்டர், இந்த டயாமீட்டர் தானே வரும். ஸோ இது எவ்வளவு 28. ஸோ அதே 28க்கு டயாமீட்டர் வச்சு எங்க இருக்கு, ரேடியஸ் இல்லாம டயாமீட்டர்ல போட்டுட்டு இது கிட்ட கொண்டு போனாலே இந்த சென்டர் பாயிண்ட். ஸோ இதை நான் என்ன பண்றேன், 28 கொடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டும் இதுக்கு மேக் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்க இருந்து இந்த லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன், லைன் கொடுத்துக்கிறேன், கமாண்ட் எல்லுன்னு கொடுத்தாலே லைன் தான். ஸோ இங்க வந்து ஒரு கோட்ரண்ட்னு உங்களுக்கு வரலன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஓ ஸ்னாப்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த ஓ ஸ்னாப் கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா, முதல்ல இந்த இது லைன் கமாண்ட்ல இருக்கக்கூடாது, எந்த கமாண்ட்லயும் இல்லாம ஓ ஸ்னாப் அடிச்சுட்டு என்டர் கொடுத்தாச்சுன்னா இப்படி வந்துடும். இதுல நீங்க கோட்ரண்ட்ங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். இப்படி அன்செக்டா இருக்கும், நீங்க செலக்ட் பண்ணிட்டு இத ஓகே. இப்போ எல்னு கொடுத்து என்டர் பண்ணிட்டு இப்போ கோட்ரண்ட் வந்துருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இப்போ இது வந்து வளையுது இல்லையா, இது ஸ்ட்ரைட்டா ஹரிசாண்டலா மட்டும் வெர்டிகலா மட்டும் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா 8 ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கணும். ஆர்த்தோ மோட ஆன் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஒண்ணு வெர்டிகல்ல வரும், இல்ல ஹரிசாண்டல்ல மட்டுமே வரும், இன் பிட்வீன்ல வராது. சரிங்களா? சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல இத 30 டிகிரி 30 மில்லிமீட்டருக்கு சாரி 30 மில்லிமீட்டருக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 30 மில்லிமீட்டருக்கு வரைஞ்சாச்சு. ஸோ இங்க வந்து இங்க ஒரு கோட்ரண்ட், இந்த இடத்துல ஒரு கோட்ரண்ட் கிடைக்கும். ஸோ
சோ அதை இது பண்ணிட்டு இங்க இப்படி கொண்டு வந்தீங்கனாலே இங்க காமிக்கும், ஒரு இன்டர்செக்ட் ஆகி காமிக்குதான். சோ இந்த பாயிண்ட் அந்த இன்டர்செக்ட் அந்த இது மாதிரி மார்க் மாதிரி வந்த உடனே எங்க இருந்தாலும் கர்சர் எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்த பாயிண்ட் கிடைச்ச உடனே அங்க வச்சுக்கிட்டே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல பிடிச்சிடும். சோ அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம், போர்ட்ரெண்ட்ல கொண்டு வந்து எடுத்துடலாம். ஏன்டா முடிஞ்சிடும். இதே போல மறுபடியும் என்ன பண்ணிக்கங்க, இங்க இருந்து வெளியில இருந்து லைனை செலக்ட் பண்ணிக்கங்க. சோ இப்போ வந்து எவ்வளவு 30 அகைன் இதுல என்ன பண்ணணும், இந்த போர்ட்ரெண்ட் கிட்ட கொண்டு வந்துட்டு இங்க கொண்டு வரும்போது அந்த பெருக்கல் மாதிரி அந்த இன்டர்செக்ட காமிக்கும். அது கர்சர் எங்க இருந்தாலும் அப்படியே கிளிக் பண்ணிருங்க. சோ இதுக்கப்புறம் குவாட்ரண்ட்ல கொண்டு போய் கிளிக் பண்ணிருங்க. அவ்வளவுதான். கிளிக் பண்ணிட்டு மவுஸ் கிளிக் பண்ணிட்டு என்டர். அவ்வளவுதான். இப்ப எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிச்சு. இப்ப நமக்கு இதுல அன்வான்டா உள்ளதெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ட்ரிம் பண்ணி எடுத்துட வேண்டியிருக்கு. சோ அதனால TR டபுள் என்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையில்லாததான் எடுத்து விடுங்க. இப்போ இது தேவையில்லை, இது தேவையில்லை. ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்து விட்டாச்சு. இந்த ஒரு இதையும் எடுத்து விட்டுருங்க, சின்ன ஆர்க்குமா இருக்கும், அதையும் டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணாமலே இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒன்று பண்ணியிருந்தேன். இங்கே வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ இது ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ண வேண்டியது, இந்த இதை ஃபுல்லாவே நம்ம ரீஜியன் பண்ணி ஒன்னா இணைக்கணும். இங்க பாருங்களேன், இது ஒண்ணு இது ஒண்ணு, இப்ப ஆப்ஜெக்ட் தனித்தனியா கிடக்கு. இந்த லைன் ஃபுல்லாவே என்னது தனித்தனியா கிடக்கு. இது ஃபுல்லா இணைச்சாதான் நீங்க 3Dயா எக்ஸ்ட்ரூடு கொடுக்க முடியும். எக்ஸ்ட்ரூடு கமாண்ட் கொடுத்து 3Dயா மாத்த முடியும். சோ அதனால நான் அதுக்காக என்ன பண்றேன்னா இதை ஃபுல்லாவே ரீஜியன் ஒரு கமாண்ட் REGION அந்த ரீஜியனை கொடுத்து இங்க இருந்து இது வரைக்கும் என்ன பண்றேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டர். இப்ப நான் என்ன பண்றேன்னா இப்ப போய் நீங்க கர்சரை வச்சோம்னா பார்த்து ஒரே ஆப்ஜெக்டா மாறிடுச்சு. சோ இப்போ இத ஷிஃப்ட் பிடிச்சி மிடில் மவுஸை இது பண்ணி நீங்க இது பண்ணீங்க. இப்ப இந்த இடத்துல உள்ளத நீங்க என்ன பண்ணணும், இப்ப 3Dயா மாத்த முடியும். சரிங்களா? 3Dயா மாத்தி கொண்டு வரோம். நம்ம இந்த இடத்துக்கு இது பண்ணி கொண்டு வரணும். இந்த இடத்துல கொண்டு வந்து இதுல வைக்கணும். சரிங்களா? சோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல இருந்து இப்ப நான் வரைஞ்சிருக்கிறது இதுல போயிட்டு 3D இப்போ வந்து ஃப்ரண்ட்ல வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இது கரெக்டா இது இங்கதான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டா மிட்ல இருக்கா இல்லாம போயிட்டா கரெக்டா இருக்கு. இல்லைன்னா திரும்பவும் கூட வரைஞ்சிக்கலாம். 3D ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கோங்க. இதை எடுத்துக்கோங்க. இங்க இருக்கு ஏற்கனவே இருக்கு இல்லையா, இதை ஆஃப்செட் கொடுத்துருங்க. 30 கொடுத்து என்டர். இப்ப இந்த இதை நான் இங்க இந்த டைரக்ஷன்ல வந்தாச்சு. இப்ப இங்க இதுல இருந்து இதை கொண்டு போய் இணைக்கணும். முதல்ல இதை நான் என்ன பண்றோம்னா இதை 3Dயா மாத்துறேன். அதுக்கு எக்ஸ்ட்ரூடு கமாண்ட் EXT அப்படின்னு கமாண்ட் வந்து எக்ஸ்ட்ரூடு நீங்க EXTன்னு கொடுத்தா போதும். ஏன்டா இப்போ இந்த ஆப்ஜெக்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க எவ்வளவு கொடுக்கணும், அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க. இதுல அந்த திக்னஸ் இதோட இது வந்து 28 இருக்கு. சரிங்களா? இது கிடையாது, இதுதான் 28 தான் திக்னஸ். சரிங்களா? சோ நான் என்ன பண்றேன்னா இந்த திக்னஸை நான் என்ன பண்றேன், இதுல அந்த மாதிரி வச்சுட்டு திக்னஸ் வந்து 28 அப்படின்னு கொடுத்து இப்ப இந்த இடத்துல இது 3D ஆப்ஜெக்டா மாறிடுச்சு. 3D ஆப்ஜெக்டா மாறிடுச்சு. இதை நீங்க பார்க்கணும்னா இதுல போயிட்டு விசுவல் ஸ்டைல் போய் பாத்தீங்கன்னா சரி, இது ஒரு ஆப்ஜெக்டா மாறிடுச்சு. இது ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். ஸோ இப்ப நான் இந்த இடத்துக்கு இதை இங்க இருந்து போயிடுவேன். சரிங்களா? ஸோ இந்த மார்க்கிங் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் ஆப்செட் பண்ணி இப்ப இந்த இடத்துல நான் பண்றதுக்கு பதிலா இத வந்து சென்டரா நான் பண்ணணும். இது வந்து தப்பா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணலாம்னா இப்ப போயிட்டு லைன் கமாண்டை எடுத்துட்டு லைன் கமாண்ட் எடுத்துருக்கேன். ஸோ இங்க கொண்டு போனாலே உங்களுக்கு என்ன ஆகும், சென்டர் கிடைக்கும். இந்த சர்க்கிளோட சென்டர், இந்த சர்க்கிளோட சென்டர் கிடைக்கும். நான் அங்கேயும் கிளிக் பண்ணிட்டேன் மேல.
ஸோ ரெண்டாவதா இந்த சென்டர்லையும் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் பண்ணிட்டு என்டர் அடிச்சிட்டீங்கன்னா வெளியில வந்துடும். ஸோ இப்போ இதுதான் இதோட மிட்டு. இந்த இதை தான் நம்ம என்ன பண்ணணும், 30க்கு என்ன பண்ணணும், ஆஃப்செட் பண்ணணும். இப்போ நான் அதுக்காக என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் 3D வியூல போயிட்டு இதை ஃப்ரண்ட் வியூல வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட் வியூல வச்சுட்டு இப்போ என்ன பண்றோம்னா இது கொஞ்சம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், 2Dக்கு மாத்திக்கிறேன். 2D ஸ்டைல்ல நான் இதை வந்து மாத்திக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ ஹைலைட் ஆகுதா. இதை நான் என்ன பண்றேன், ஆஃப்செட் கொடுத்து என்ன பண்றேன், 30 என்டர். இப்போ இந்த இதை நான் இங்க டைரக்ஷன்ல மூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை நீங்க என்ன பண்ணலாம், 3Dயா மாத்தி பாருங்க. இப்ப கரெக்டா இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த இதுல வந்து கரெக்டா இங்க வந்து ஒரு மிட்ல இருந்து இதுல ஒரு இதோட வித் எவ்வளவு, இந்த இந்த இடம் எவ்வளவு, 28 இருக்கா. அப்ப 14க்கு வச்சுட்டீங்கன்னா இங்க நம்ம கரெக்டா அந்த இந்த இதுல உள்ள ஒரு சென்டரை மட்டும் பிடிச்சு கொண்டு வந்து இதுல வச்சா கரெக்டா வந்துடும். ஸோ நான் அதை இப்ப காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வியூல போயிட்டு இப்ப 3Dக்கு போயிட்டு என்ன பண்றோம்னா ரைட் சைட்ல நான் இதை மாத்திக்கிறேன். மாத்திட்டு இப்போ இங்க மிட்ல இருக்குல்ல, இதுல எல் கொடுத்துக்கிறேன். இந்த மிட்ல இருந்து எவ்வளவு, 14 வச்சு என்டர் பண்ணிருக்கேன். என்டர். இப்போ நீங்க இதை 3Dயா மாத்தி திரும்பவும் ஷிஃப்ட் அமுக்கி இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி. ஸோ நான் இங்க பண்ணது வந்து இந்த இடத்துல இருக்கு, இதை நான் இங்க மூவ் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு இங்கதான் தேவை இருக்கு, சரிங்களா. ஸோ மூவ் என்டர் செலக்ட், இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு இப்ப இங்க போயிட்டு இந்த இதுக்கு இந்த லைனுக்கு மிட் அதுல வச்சாச்சு. இப்போ கரெக்டா என்ன பண்ணணும்னா இந்த சென்டர் இதுல உள்ள சென்டரை பிடிச்சி நீங்க இதுல வச்சாலே போதுமானது. அதாவது இந்த சர்க்கிளுக்கு சென்டர் இங்க கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல இப்போ பாருங்க, மூவ் கமாண்ட் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணேன். பாத்தீங்கன்னா தெரியுதா, இதுதான் சென்டர். நான் நீங்க இதுன்னு நினைக்காதீங்க, இது தப்பு. இந்த சென்டர் இது பாருங்க, அந்த சர்க்கிளுக்கு அந்த இந்த இடத்துல சர்க்கிள் இந்த சென்டர் கிடைக்கும். சோ இது சென்டர், சரிங்களா. சென்டர்னு எழுதி காமிக்கா, அந்த சென்டரை செலக்ட் பண்ணி நீங்க இந்த இடத்துல நம்ம வச்சுக்கிற இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டா போதும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அலைன்மெண்ட் எதுவுமே பண்ண வேண்டாம், ஈஸியா கரெக்டான ஃபிட்டா மாட்டிக்கும், கரெக்டா இருக்கு. சோ இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இது யூனியனா மாத்திக்கலாம், சரிங்களா. சோ இப்ப நான் என்ன பண்றோம்னா இத இதுல வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக விர்ச்சுவல் ஸ்டைல்ல இதுல போயிட்டேன், சரிங்களா. இப்போ இத நான் யூனியனா மாத்த போறேன். சோ இப்ப யூனியனா மாத்தணும்னா எப்படி, மாடிஃபை, அதுல சாலிட் இதுல போயிட்டு யூனியன் இருக்கும், சரிங்களா. யூனியனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஆப்ஜெக்ட் பிளஸ் இந்த ஆப்ஜெக்ட் ரெண்டையுமே செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா மட்டும் போதும். சோ இப்ப இது உங்களுக்கு என்ன ஆயிட்டு, இதோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு, சரிங்களா. இப்ப அகைன் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல இப்படி இருக்கு, இதை கட் பண்ணணும். இப்ப கட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சர்க்கிள் ஒண்ணு போட்டுட்டு இத கட் பண்ணிக்கலாம். வியூல போங்க, டாப் வியூ போங்க, டாப்ல போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வியூ ஸ்டைல மாத்திக்கிங்க, 2Dயா மாத்திக்கிங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த சர்க்கிள்ல போயிட்டு இன்னர் சர்க்கிள் எவ்வளவு சொன்னோம், இங்க இருந்து ஒரு 24 கிட்ட சொன்னோம். ஸோ 24 அப்படிங்கிறத என்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதுல இருக்கு. ஸோ இத 3Dக்கு இப்படி மாத்திக்கிங்க. இப்போ இந்த சர்க்கிள் வந்து இதுல கீழே இருக்கு, இங்க இருக்கு, தெரியுதா, ஹைலைட் ஆகுதா. இங்கெல்லாம் இல்ல, இங்க இருக்கு, கீழே கிடக்கு. ஸோ இந்த சர்க்கிளை நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்ட்ரூட் கொடுத்து மேல வியூல என்ன பண்றோம்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக விசுவல் ஸ்டைல் போயிட்டு இப்போ கான்செப்ஷன் கீழே பாருங்க, இந்த இடத்துல இருக்கு சர்க்கிள் வந்து இங்க கிடக்கு. ஸோ இந்த சர்க்கிளை நான் என்ன பண்றோம்னா எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் EXT
கொடுத்துட்டு இந்த சர்க்கிளை மட்டும் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ இப்போ இது காம்ப்ளிகேட்டடா இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா இந்த 3D வியூல இதாகும். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல இதுதான் செலக்ட் ஆகுது. ஸோ இதை நீங்க இப்படி செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு இதை அப்படியே மேலே பிடிச்சு இப்படி தூக்கிட்டு வாங்க. இப்படி தூக்கிட்டு வந்து வெளியில வரைக்கும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் மாறி வந்துருச்சு. ஸோ இப்ப வெளியில கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி. ஸோ இப்ப இதை நீங்க என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணி SU கமாண்ட் SU எது வேணுமோ அதை முதல்ல செலக்ட் பண்ணி இது இருக்கணும் கண்டிப்பா. இதுதான் நம்மளுக்கு போல மேக் பண்ணணும். அதனால இதை செலக்ட் பண்ணி என்டர் பண்ண பிறகு இதை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த கோல்ஸ் அகைன் நம்மளுக்கு கிளியரா கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ இது இந்த பார்த்து நீங்க இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களால இதை பண்ண முடியும். சரிங்களா? இதை பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இங்க ஒரு சிலிண்டர், இங்க இருந்து ஒரு சிலிண்டர் எவ்வளவு டயாமீட்டருக்கோ வேணுமோ அந்த டயாமீட்டருக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இதை கொண்டு வரணும். ஸோ இது வந்து சர்க்கிளா இருக்குது. அந்த சர்க்கிளை தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நம்மளுக்கு இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 104 அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு இது வரைக்கும் இதோட. அப்ப இந்த இடத்துல இது நம்மளுக்கு எங்க முடியுதோ அதுல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். அப்ப நான் இங்க இருந்து ஒரு ஆஃப்செட் அடிச்சேன்னா அந்த பாயிண்ட் கிடைச்சோம். அதுக்கு நான் வரைஞ்சிட்டு அந்த இடத்துல சர்க்கிள வரைஞ்சிட்டு இங்க இணைச்சிட வேண்டியதான். அதே மாதிரி இங்கேயும் 25 ஒரு டயாமீட்டர் போட்டு அதை இதுக்கு இணைச்சிடும். ஸோ இந்த டயாமீட்டர் எவ்வளவு அது வந்து பாத்தீங்கன்னா இங்க 28 இருக்குல்ல, அதே தான் இங்கேயும் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த 28 தான் இதுலயும் இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த 28க்கு ஒரு சர்க்கிளை நான் வரையப்பேன் இந்த இடத்துக்கு. ஸோ நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை நான் என்ன வியூக்கு மாத்தணுமோ அதை மாத்திட்டேன்னா எனக்கு ஈஸியா முடியும். நான் அதனால என்ன பண்றேன்னா இப்போ வந்து ஃப்ரண்ட் வியூ இல்லாம ரைட் சைடு வியூக்கு போறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நான் வரையப்பேன். ஸோ நான் 2Dயா மாத்திக்கிறேன் வியூவை. ஸோ மாத்திட்டு இப்ப என்ன பண்றோம்னா இதுல வந்து சர்க்கிள் வந்து நம்ம வந்து இதுல போயிட்டு எவ்வளவு சொல்லியிருந்தாங்க 28. சரிங்களா? 28 டயாமீட்டர் வந்து 28 வச்சு நீங்க வரைஞ்சிடணும். 28 கொடுத்தாச்சு. இப்போ நீங்க இதை 3Dல ஷிஃப்ட் அமுக்கி இது பண்ணி பாருங்க. எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு சென்டர்ல இந்த இடத்துல இருக்கு. ஸோ நம்மளுக்கு இங்க தான் வேணும் இந்த இடத்துக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா இதை இங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இதை நான் என்ன பண்றேன்னா முதல்ல இந்த இதுக்கு ஆஃப்செட் பண்ணி இங்க இருந்து கொண்டு வந்துருக்கேன். முதல்ல வியூ 3D வியூ ஃப்ரண்ட் வியூ. இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த இதை நான் இங்க ஆஃப்செட் பண்ணிட்டேன். இதுல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் அங்க கொடுத்துருந்தது நம்மளுக்கு எவ்வளவு இந்த இடத்துல இருந்து கொடுக்கல, இந்த இடத்துல இருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதுல இருந்து 104. இப்போ இந்த இடத்துல இருந்து 104க்கு நான் இங்க அடிச்சா கரெக்டா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் ஆஃப்செட் கொடுத்துட்டு 104 என்டர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த லைனை நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆஃப்செட் கொடுத்துட்டு 104 இந்த லைனை செலக்ட் பண்ணி இந்த லைன் கரெக்டா செலக்ட் ஆகுது. நம்ம என்ன பண்றோம்னா இங்க இருந்து அந்த லைனை இது பண்றது இந்த இடத்துல இருந்து இந்த சென்டர் வரும். ஸோ நான் லைன் அகைன் மறுபடியும் போட்டுக்கிறேன். இந்த சென்டர் டு இந்த சென்டர் முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இதுல 3D வியூல போயிட்டு இதுல ஃப்ரண்ட் வியூ. இப்போ இதுல சாரி
ஃப்ரண்ட் வியூ போயிட்டு இந்த லைனை நான் இங்க மாற்றணும். ஆப்செட் கொடுத்துக்கிறேன். 104 ஏற்கனவே கொடுத்துருந்தேன், அது இருக்கு. இதை செலக்ட் பண்ணி இங்க அடிச்சாச்சுன்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இங்க இருக்கு. இங்க வந்துருச்சு. நான் என்ன பண்றேன், சர்க்கிளா அங்க மாத்திக்கிறேன். இதுல இருக்கிறது சர்க்கிள் சர்க்கிள் இங்க இருந்தே வரைஞ்சுக்கிறேன். சர்க்கிள் இந்த பேஜ்ல இப்ப நான் இந்த இடத்துல மிட் பாயிண்ட் கிடைக்கும். நான் சர்க்கிள் மட்டும் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். சென்டர் டயமீட்டர் இப்போ இந்த இடத்துல சர்க்கிள் செலக்ட் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி வரும். நம்ம இந்த வியூல இருந்து பண்ணாம எக்ஸாக்டா அந்த வியூல இருந்து பண்ணோம்னா கரெக்டா கிடைக்கும். இப்போ நான் வந்து ரைட் சைட் வியூ போயிட்டு இதோட இந்த இடத்துல இருக்குது இந்த சர்க்கிள் வரைஞ்சிட்டு நான் என்ன பண்றோம்னா எவ்வளவு இதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா 28 கொடுத்துருந்தாங்க. 28 கொடுத்துட்டு இது திருப்பி பாக்குறேன், இங்கதான் இருக்கு. இங்க மூவ் பண்ணி இங்க வச்சுக்க வேண்டியதான். எம் வந்து மூவ் கமாண்ட். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டேன், என்டர். ஸோ இதை செலக்ட் பண்ணி இங்க இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு இந்த இடம் வந்து இப்ப இதுல இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரூட் EXT கொடுத்துட்டு என்டர் பிளஸ் இதை செலக்ட் பண்றேன், என்டர். எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது வரைக்கும் வரும். இந்த டிஸ்டன்ஸ் 104 கொடுத்துருந்தாங்க. நம்ம அது வரைக்கும் போக வேண்டாம், இந்த இதோட நிப்பாட்டிக்கலாம். இதுக்குள்ள இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். கண்டிப்பா இந்த இதுக்குள்ளேயே நின்றுகிட்டா நல்லது. இது ரொம்பவும் கொண்டு போனாலும் பிரச்சனை.